ஹாய் அவள் கதை எபிசோட் 8. எல்லா பொண்ணுங்களுக்கும் அழகழகாக ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னமோ தெரில, நானும் அப்படி தான் இருந்தேன். அழகாக ட்ரெஸ் போடணும், நல்லா டிசைனாக ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த லான்ச் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்கல்ல, அதுவே கதைங்கிற மாதிரி நான்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்ஸ்டாலலாம் பார்க்கும்போது அழகழகாக எல்லா பொண்ணுங்களும் ட்ரெஸ் போட்டிருக்குங்க. நம்மளால பண்ண முடியலையே, நம்ம குண்டாயிட்டமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு ஸாரீ கட்டிட்டு போயிருந்தேன். என்னை பார்க்கும்போது எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் குட்டியாக இருப்பேன், குண்டாக இருப்பேன். எனக்கு ஸாரீ கட்டணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். யோசிக்காமல் சுடிதார் எடுத்து போட்டு போயிடுவேன். ஆனால் இப்போல்லாம் ஸாரீ கட்டணும் அப்படின்லாம் தோணுது. நிறைய ஸாரீ வாங்கணும், நிறையா டிசைனாக ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் அந்த மாதிரி தைச்சி போட்டிருந்தேன். எனக்கு ஆசை வந்து 2 ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட மெட்டீரியலாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சாரீஸ் பேஜஸ் எல்லாம் கொஞ்சம் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது இந்த மாதிரி சாரீ எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. எனக்கு ஆசையாக இருக்குது சாரீ வாங்கணும், இந்த மாதிரி கலராக ப்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணை மூடிட்டு இந்த 2 ப்ளவுஸ் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேட்சாக சாரீ மட்டும் எடுக்கணும். எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த பிங்க் கலர் ப்ளவுஸோடது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.